ஹாய். உங்களுக்கு ஆவரேஜ் தெரிஞ்சா அதுல இருந்து டோட்டல் சம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு. வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, முதல்ல இந்த கேள்விய நல்லா கவனிங்க. 4 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் ஸ்கோர் 25. அப்போ அவங்களோட மொத்த ஸ்கோர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சது ரெண்டு நம்பர் தான். 4 ஸ்டூடெண்ட்ஸ் ஆவரேஜ் 25. அதான் நமக்கு ஏற்கனவே 2 விஷயம் தெரியும். ஆவரேஜ் ஸ்கோர் 25, ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை 4. இதை வச்சு தான் நம்ம கணக்கே போட போறோம். சரி, ஆவரேஜ்னா பொதுவா என்ன? ரொம்ப சிம்பிள். மொத்த கூட்டுத்தொகைய மொத்த எண்ணிக்கையால வகுக்கிறது தான். இதுதான் பேசிக் கான்செப்ட். இப்போ பாருங்க, இங்க தான் ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. நமக்கு தேவை மொத்த கூட்டுத்தொகை, அதாவது டோட்டல் சம். அப்போ அந்த ஃபார்முலாவை நம்ம லைட்டா மாத்தி எழுதணும். எப்படின்னா, டோட்டல் சம் ஈக்குவல்ஸ் டு ஆவரேஜ் பெருக்கல் நம்பர். அவ்வளோதான். ஓகே, இப்ப நம்ம கிட்ட இருக்கிற நம்பர்ஸ இந்த ஃபார்முலால போடலாமா? அப்போ டோட்டல் சம் சமம் 25 பெருக்கல் 4. ஸோ 25 4ஆல பெருக்குனா என்ன வரும்? கரெக்ட், 100. சிம்பிளா முடிச்சது இல்லையா? அப்போ அந்த 4 ஸ்டூடெண்ட்ஸோட மொத்த ஸ்கோர் 100. இதுதாங்க நம்மளோட ஃபைனல் ஆன்சர். சரி, இப்போ உங்க டர்ன். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆவரேஜ் 30, ஸ்டூடெண்ட்ஸ் 5 பேரு. அப்போ டோட்டல் என்னவா இருக்கும்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்க ஆன்சர் உடனே கமெண்ட்ல சொல்லுங்க.